சார் மேக்ஸ் வந்து நான் கடைசியாக படித்ததுனா வாயால் சொல்லணும்னா 9th லாக்டவுன் படித்தேன். அதுக்கப்புறம் நான் உண்மையாக சொல்கிறேன் மேக்ஸ் தொடங்கவே இல்லை. 10th கூட மேக்ஸ் பார்த்துருக்கேன் நான் சுத்தமாக இல்லை. ட்ரிக்கு அந்த 1 மார்க்ஸ் படித்தா பாஸ் ஆகிடலாம் அந்த நினைப்பு நான் 1 மார்க்ஸ் மட்டும் படிச்சுட்டு மேக்ஸ் சுத்தமாக எதுவுமே இல்லை. ஈஸியான சாப்டர்ஸ் ஒரு 2 சாப்டர் படிச்சுட்டு எப்படியும் 2க்குள்ள பாஸ் ஆகிட்டேன். எப்படியும் பாஸ் ஆகிட்டேன். 11th மேக்ஸ் இல்லை, 12th மேக்ஸ் இல்லை. எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணும்போது கூட எனக்கு மேக்ஸ் தான் அப்போ இது யோசிச்சுட்டே இருந்தேன். சரி அக்கௌண்ட்ஸ் மேக்ஸ் அதுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னேன் அக்கௌண்ட்ஸ் மேக்ஸ் எப்படி இருக்கும். எங்கள் அம்மா ஒரு வீட்டு சொல்லிட்டே இருப்பாங்க மேக்ஸ் எப்போதா சிஏ பண்ணுவியா, நீ சிஏ பண்ணுவியா, மேக்ஸ் வருமா உனக்கு, நீ அட்லீஸ்ட் 11th 12th பிஸ்னஸ் மேக்ஸாக எடுத்துக்கலாம், அந்த இதெல்லாம் நீ பண்ணியிருப்ப, இப்போ எப்படி அப்போலாம் நீ சிஏ எப்படி பண்ணணும், நீ மேக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணுன்ற மாதிரி மூணுக்கே போயிட்டாரு. நானும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கவனிக்கிறேன் அப்படிதான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேக்ஸ் ஓரளவு ஏதோ புரியுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்போ உங்கள்கிட்ட டவுட் கேட்டேன், தெளிவாக சொன்னீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் டவுட் கேட்டேன், சொன்னீங்க ஸ்கேன் சரி ட்ரை பண்ணு, கஷ்டமாக இருந்தால் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்து மேக்ஸ் ட்ரை பண்ணேன், நீங்கள் சொன்னதை வச்சு ட்ரை பண்ணேன். மேக்ஸிமம் 90 ஒரு 100% ஒரு 80 அந்த அளவுக்கு முடிச்சிட்டேன். அப்போ எனக்கு சந்தோஷம், பரவாயில்ல மேக்ஸ் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் சரி மேக்ஸ் வராதுன்னு நம்ம கற்றுக்க முயற்சி பண்ணல. ஆனால் நீங்கள் நான் நிறைய வாட்டி உங்களோட ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க மேக்ஸ் ஏன் வராது, கற்றுக்கிட்டா முயற்சி பண்ண முடியும்னு சொன்னீங்க. அதை நான் வந்து மேக்ஸில் ட்ரை பண்ணேன். முயற்சி பண்ண முடியுமா நிறைய டைம் லா படிக்கணும், அதில் அடுத்து மேக்ஸ் தான் பண்ணுவேன். அந்த மாதிரி மேக்ஸ் பண்ண இப்போ ஸ்கேனர் கொடுத்துருக்கீங்க, அதில் இன்னும் நிறைய பூஸ்ட் ஆகும். இப்போ மேக்ஸ் போர்ஷன் முடிச்சிட்டீங்க. இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு மேக்ஸ் வராதுன்னு இல்லை, நம்ம மேக்ஸை ஒழுங்காக கற்றுக்கணுன்ற இடத்துல நம்ம இல்லை. அந்த மைண்ட் தாட்ல இல்லை. நான் மேக்ஸ் ஐயோ கஷ்டம் தான் வேணாம், அந்த மேக்ஸ் எல்லாம் வேணாம் அந்த அளவுக்கு தான் நான் இருந்தேன். ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு இதுவும் நீங்கள் எக்ஸ்பிளைன் சரி மேக்ஸ் என்ன கேட்டால் திட்டு வரும், 2வது வாட்டி கேட்டால் 3வது வாட்டி கேட்டால் திட்டு வரும். ஆனால் நீங்கள் எனக்கு தாராளமாக 4 வாட்டி சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது நான் நீங்கள் ஒரு ஒரே சம்மில் நான் உங்களுக்கு பார்த்தேன். அதில் அப்போ தான் எனக்கு மேக்ஸ் கற்றுக்கணுன்ற ஆரம்பிச்சு. இப்போ மேக்ஸ் போர்ஷன் முடிஞ்சிச்சு. சிஏ மேக்ஸ் 80 மேலே எய்ம் வச்சுருக்கேன். மேக்ஸ் சிஏ ஃபவுண்டேஷன் 80 மேலே மேக்ஸ் வந்துடணுன்ட்டு கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு இதில் நடக்கும்னு நம்புகிறேன். ஜெயிச்சுக்கோங்க சார் மேக்ஸ். தேங்க்யூ சார். எனக்கும் மேக்ஸ் 10th லாஸ்ட்டு தாங்க சார். இது வரைக்கும் மேக்ஸில் நான் ரொம்ப மார்க் எடுத்தது கிடையாது. 10th கூட ஜஸ்ட் பாஸ் தான் ஆகிருக்கேன். பேசிக்ஸ் கூட எனக்கு தெரியாது. பேசிக்ஸை நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப கேல்குலேட் கிளாஸ் ஆனது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லாமே ஈஸியாக சொல்லி கொடுத்தீங்க. நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். எப்படி சொல்கிறது, ஒரு சில சமயம் நானே போட்டேன் இவ்வளோ தேடி இருக்கேனா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சார். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்துட்டு இவ்வளோ இந்த அளவுக்கு வரதே பெரிய விஷயம். எல்லாமே உங்களுக்கு புதுசா, காமர்ஸும் புதுசா, ஃபர்ஸ்ட் டீச்சர் மேக்ஸ்க்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டீச்சர். தேங்க்யூ. இருக்கிற மேக்ஸ் வந்து ரொம்ப நல்லா புரியும். அப்புறமா எக்ஸசைஸ் சம்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் கூட நிறைய போடுவீங்க. மற்றவங்களாம் எப்படி சொல்கிறது, எக்ஸசைஸ் சம் மட்டும் முடித்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எக்ஸாம்பிள்ஸோட பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்து சொல்லுவீங்க இல்லையா கேல்குலேட் ட்ரிக்ஸ்லேயே நம்ம முடிக்கலான்னு. ஆனால் ஒரு சிலவங்களாம் கேல்குலேட் ட்ரிக்ஸில் முடிக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் கேல்குலேட்ரிக்ஸ்லாம் பண்ணாமல் கிளாஸ் போயினே இருக்கும். ஆனால் கேல்குலேட்ரிக்ஸ் சொல்லி தர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாக அதை கடைப்பிடிச்சி கேல்குலேட்ரிக்ஸ்லாம் ஃபுல்லாக சொல்லி தந்து கிளியராக புரிய வச்சு ஒரு சமக்கும் எல்லாரையும் பார்ப்பீங்க புரிஞ்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எல்லாரும் ஒரு இண்டிவிஜுவலாக கவனிப்பீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேக்ஸ்னால் உங்ககிட்ட வந்தால் எப்படி சொல்கிறது நல்லா கற்றுக்கலாம். யாராக இருந்தாலும் ஒரு டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட உங்ககிட்ட தப்பிக்க முடியாது வேறு இந்த மேக்ஸ் கிளாஸில். நல்லா சூப்பராக சார் பண்ணுங்க சார். தேங்க்ஸ். நான் ரொம்ப பிடிக்கும் சார். 8th பிடிக்கும் சார். 10th வந்து சார் வந்து கொஞ்சம் நல்லா சொல்லி தரேன். ஆனால் கேல்குலேட்டர் ட்ரிக்ஸ் எல்லாம் அவ்வளோவா சொல்லி தரல. ஆனால் இங்கே +1 +2 அவ்வளோ மேக்ஸே மேமே வந்ததில்லை சார். கிளாஸ்க்கு நாங்களே தான் ட்ரை பண்ணுவோம். அப்போ வந்து அவ்வளோவா டச் விட்டுச்சு மேக்ஸ்னால அவ்வளோ விருப்பமாக போடல. இங்கே வந்து மேக்ஸ் வந்தோடனே எனக்கு கொஞ்சம் இது வந்துச்சு, பரவாயில்ல மேக்ஸ் கூட வருது. மற்ற 3 சப்ஜெக்ட் வந்து புதுசாக இருக்குது, மேக்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம படிச்சுதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் வந்து அது அப்படியே ஃபார்முலா இதுவெல்லாம் சொல்லாமல் ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம கேல்குலேட்டர் ட்ரிக்ஸ் எல்லாம் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். நல்லா புரிஞ்சிச்சு, ஈஸியாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போது பிஸ்னஸ் மேத்ஸு பயம் இருந்துச்சு.
லாகரிதம் அதெல்லாம் சரி. அப்போது திங்க் இருந்துச்சு, இது லாஜிக்கல் ரீசனிங்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் படித்து அட்டன் பண்ணிடலாம், 60 மார்க் அட்டன் பண்ணலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இல்லை பண்ணலாம், ஈஸியாக தான் இருக்குது, இது கூட ட்ரை பண்ணலாம். அது அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண மேத்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த கிளாஸ் அது நல்லா இருந்துச்சு, அதில் ஹெல்ப் ஆச்சு. கால்குலேட்டர் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்தது அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. அந்த 12th எனக்கு மேக்ஸ் படிச்சிருக்கேன் சார். எனக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி கொடுத்ததில்ல. 6 மெம்பர்ஸ் தான் படித்தோம் பிஸ்னஸ் மேக்ஸ் மொத்தமே. அதுலேயும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் மேம் வந்துட்டு எதோ பேசுவாங்க, எதோ நடத்துவாங்க, எதுவுமே புரியாது. பட் மேக்ஸ் வந்துட்டு எனக்கு கால்குலேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் இங்கே. அண்ட் ஒரு சில சம்ஸ்லாம் நானே ட்ரை பண்ணுறப்ப எனக்கும் மேக்ஸ் வருது. அப்போல்லாம் வந்துட்டு மேம் சொல்லி கொடுப்பாங்க, நாங்கள் போடுவோம் அவ்வளோதான். இப்போ நாங்களே ட்ரை பண்ண எனக்கு நிறைய கற்றுக்கணும்னு ஆசை வருது சார். மேக்ஸில் நிறைய கற்றுக்கவும் செஞ்சேன் சார். நானே ட்ரை பண்ணவே எனக்கு இன்னும் கொஞ்சம் பாஸ் ஆகிடும், நல்ல மார்க் வரும் மேக்ஸில் அப்படின்ற ஃபீல் ரொம்ப யூஸ்ஃபுல். லாஸ்ட் தான் மேக்ஸ் படித்தது. இப்போ ஃபவுண்டேஷனில் மேக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா இல்லாமல் தான் வந்த பிறகு அப்போ கூட கஷ்டமாக இருக்குமோ அப்படி தான் யோசிச்சேன். அப்புறம் ஒரு சாப்டர் எடுக்கும் போது கொஞ்சம் புரிஞ்சுனே வந்துச்சு. ஃபார்முலாஸே எப்படி வருதுன்னு கொஞ்சம் டிரைவ் பண்ணி சொன்னதுனால அதுவும் நல்லா கிளியராக இருந்துச்சு சார் கிளாஸ் ஃபுல்லாகவே. அப்புறம் கால்குலேட்டர் ட்ரிக்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். மேக்ஸ் கிளாஸ் மாதிரியே இல்லாமல் கஷ்டம்னு யோசிக்கவே இல்லை, எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. படித்தா எல்லாமே ஈஸி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சார். நான் 10th லாஸ்ட் சார் மேக்ஸ் கிடச்சிது. நான் இதோட ஜாயின் பண்ணும்போது உங்கள்கிட்ட கேட்டேன், மேக்ஸ் வராது சொல்லித்தரேன் சார். நீங்கள் சொன்னீங்க கேல்குலேட்டர் ட்ரிக்ஸ்லாம் சொல்லித்தரேன் ஈஸியாக அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் மேக்ஸ் ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக தான் இருக்காது, கஷ்டப்படாது. நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன், ஈஸியாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். நீங்கள் எடுத்த கிளாஸ் மேக்ஸ் தான் சார். இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, லாஜிக்கல் ரீசனிங் இருக்கீங்க, நல்லா இருந்துச்சு கிளாஸு. அப்புறம் நீங்கள் எப்போலாம் மேக்ஸ் கிளாஸ்ன்னு சொல்கிறீங்களோ அது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாளைக்கு பார்த்துட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நானே ட்ரை பண்ணி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் எனக்கே டாஸ்க் கொடுக்குற மாதிரி இருக்கும், நானே எனக்கு டாஸ்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபார்முலாஸ் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஸ்டெப் இது நல்லா இருந்துச்சு ஜஸ்ட் லைக் தட் அப்படி சொல்லாமல் ரொம்ப டீப்பாக இருப்பீங்க. எனக்கு டீப்பாக இருக்குது ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நான் கால்சியம் யூஸ் பண்ணவே கிடையாது. ட்ரிக்ஸ்லாம் ரொம்ப புதுசாக இப்படிலாம் கூட போடலாமா, பென் யூஸ் பண்ணாலும் கூட மேக்ஸ் போடலாமா அப்படிலாம் நல்லா இருந்துச்சு கிளாஸ். ஆனால் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து தெரியும், எங்கள் மேம் வந்து அதெல்லாம் நடத்துவேன். ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு 10 சாப்டர்ஸ் இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். அதில் 4 சாப்டர் தான் நடத்துனாங்க, பாக்கி 6 சாப்டர் நடத்தலை. நாங்களாம் ஃபார்முலா படித்து போய் தான் எக்ஸாம் எழுதணும். அதில் மீன் மீடியம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க, கார்லேஷன் டிப்ரெஷன் அப்புறம் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனால் மேம் நடத்தலை. 11th சரி 12th சரி. அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு புதுசாக டாபிக் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஃபார்முலாவோட சொல்லி கேல்குலேட்டர் ட்ரிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக இதை மேமே சொல்லி கொடுத்துருக்கலாம், ஆனால் அவங்க சொல்லி தரல. அவங்க சொல்லி தந்தது புரியல. அவங்க இவ்வளோ டீப்பாக எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுறாங்க. ஃபார்முலா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் போடுவாங்க, மற்றபடி எக்ஸசைஸ்லாம் நான் போடுவேன். ஒரு சாப்டர்லேயே 90 எக்ஸசைஸ் 90 சம்ஸ் இருக்குது. எக்ஸசைஸ் எல்லாமே நாங்கள் தான் போடுவாங்க ஒரு ஃபார்முலா வச்சு. ஸோ இங்கே சொல்லி தரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக போடுவாங்க.